எக்ஸ் மட்டும் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம வந்து இந்த எக்ஸோட குறைந்தபட்ச வேல்யூவை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது 71 கீழே இருக்குது. இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆயிடுது. அதுக்கு இதில் வந்து இந்த சர்வசமம் அப்படி இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்குது, அதனால இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிட்டு இந்த சர்வசமம் அப்படி இருக்குது. மட்டு 8. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 71 மைனஸ் எக்ஸு ஆனது 8 மடங்கு. அதாவது இதில் மட்டும் 8ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதாவது 8 மடங்கு அப்படின்னா என்ன மடங்கு அப்படின்னா 8ஆல் வகுப்படும் இந்த மாதிரி அர்த்தம். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்ஸுக்கு வந்து இதில் வந்து மட்டும் 8ன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 8க்குள்ளே உள்ள வேல்யூவை ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். பண்ணும்போது வந்து எதில் நமக்கு வந்து 8ஆல் வகுப்படுற நம்பர் கிடைக்குதுன்னு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து 71 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1 சப்ஜெக்ட் பண்ணுவோம். 71 மைனஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 70ன்னு கிடைக்கும். இந்த 70 8ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ வந்து இந்த இது கிடையாது. நம்ம அடுத்தது வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 2 சப்ஜெக்ட் பண்ணுவோம். 71 மைனஸ் 2. அப்போ வந்து 71லேருந்து 2 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 69. அது வந்து 8ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ வந்து அதுவும் கிடையாது. அடுத்தது வந்து இந்த 71 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 68ன்னு கிடைக்கும். அப்போ 68 வந்து 8வது வைப்பாட்டில் வருமா? இல்லை 8ஆவது வகுப்படுமா? வகுப்படாதுல்ல. அப்போ வந்து அதுவும் கிடையாது. இங்கே வந்து 71 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அடுத்தது 4 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 67 கிடைக்கும். அது 67 வந்து 8வது வைப்பாட்டில் வருமா? வகுப்படுமா? வகுப்படாதுல்ல. அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தது வந்து 71 மைனஸ் இப்போ வந்து அடுத்தது 5 போடுறோம். அப்போ இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 66. 66 8ஆம் வைப்பாட்டில் வருமா? வகுப்படுமா? கிடையாது. அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தது வந்து 71 மைனஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 போடுறோம். அப்போ வந்து நமக்கு கழிச்சா என்ன கிடைக்கும்? 65 வரும். 65 வந்து 8வது வைப்பாட்டில் வருமா? வகுப்படுமா? அதுவும் கிடையாது. அப்போ அதுவும் இல்லை. அடுத்தது வந்து 71 மைனஸ் 7. அப்போ வந்து 71லேருந்து 7 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 64ன்னு கிடைக்கும். அப்போ வந்து 64 வந்து 8வது வைப்பாட்டில் வருமா? அதால் வகுப்படுமா? வகுப்படும். ஏன்னா எண்ணெட்டு 64 தானே. அப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் இத்தனை வேல்யூ போடணுமே, இது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ வந்து 8 மடங்கு அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த 8க்குள்ளக்க 8 அதாவது எக்ஸுக்கு வந்து 8க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூவில் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அப்போ வந்து இதில் 8 இருக்கா, அப்போ வந்து இங்கே 7ல் தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இது கரெக்ட் தானே. அப்போ வந்து இந்த எக்ஸ் அதோட இந்த எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 7. அப்படி 7ன்னு கிடைக்கும்போது தானே நமக்கு வந்து 8ஆல் வகுப்படுற நம்பர் கிடச்சிச்சு. அப்போ வந்து 7 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்ச மிகை முழு எண் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 2வது சம் கண்டுபிடிக்க போகிறோம். 2வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 78 ப்ளஸ் எக்ஸு சர்வசமம் 3 மட்டு 5. இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு என்ன இருக்குன்னா 78 ப்ளஸ் எக்ஸு இருக்குது. இந்த 3 இந்த சைடு வந்தால் மைனஸ் 3 ஆயிரும். இந்த சர்வசமம் அப்படி இருக்குது. மட்டு 5 இருக்குது. இப்போ வந்து 78லேருந்து 3 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 75 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸு சர்வசமம் மட்டு 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 75 ப்ளஸ் அப்படி எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆனது 5 மடங்கு. அதாவது இதில் மட்டும் 5ன்னு கொடுத்துருக்காங்களோ, அப்போ வந்து 5 மடங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 5க்குள்ளே நம்பரை சப்ஜெக்ட் பண்ணி என்ன வருது, இதில் வந்து 5ஆம் வைப்பாட்டில் வகுப்படுற மாதிரி நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 75 ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு அதில் வந்து 1 சப்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 76 கிடைக்கும். அப்போ வந்து 76 5ஆம் வைப்பாட்டில் வராது, வகுக்க முடியாது 5ஆம் வைப்பாட்டில். அப்போ அதுவும் கிடையாது. வைக்கிற வந்து 75 ப்ளஸ் அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 77ன்னு வரும். இதுவும் 5 மடங்கு கிடையாது, 5ஆல் வகுப்படவும் செய்யாது. அப்போ இதுவும் கிடையாது, தப்பு. அப்போ வந்து 75 கூட இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 3 போட்டிருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து 78ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த 78 வந்து 5ஆம் வைப்பாட்டில் வராது, வகுப்படுக்கவும் முடியாது. அப்போ இதுவும் கிடையாது. வைக்கிற வந்து 75 ப்ளஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 4 போட்டிருக்கோம். அப்போ வந்து நமக்கு 79ன்னு கிடைக்குது. இப்போ இதுவும் 5ஆம் வைப்பாட்டில் வராது, 5ஆல் வகுப்படவும் செய்யாது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது வந்து 75 ப்ளஸ்
5. அப்போ வந்து நமக்கு 80 வருது. 80 வந்து 5வது பாரில் வருமா? 5ஆல் வகுக்கவே முடியுமா? இப்போ 80 வந்து 5வது பாரில் வகுப்படையும் செய்யுமா? ஓரஞ்சு 5, இதில் வந்து ஓரஞ்சு 5, மிச்சம் 3 இருக்குமா? 6 5 30, அப்போ 16ன்னு வருமா? அதாவது 5ஓட அது 5வது பாரில் வருது, 5ஆல் வகுப்படையும் செய்யுது. அப்போ வந்து எக்ஸோட எந்த வேல்யூக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிச்சு? 5க்கு தானே கிடச்சிச்சு. அப்போ வந்து x = 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 3வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 89 சர்வசமம் x + 3 மட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 89 நம்ம இங்கேயே வச்சுக்கிறோம். இந்த x வந்து இந்த சைடு வரும்போது வந்து -xன்னு வந்துடும். ஏன்னா இங்கே +xன்னு தானே இருக்குது. அதே இது இங்கே இருக்கிற +3 வந்து இந்த சைடு வந்தால் -3ன்னு வந்துருக்கும். அதுக்கிற இந்த இருக்கிற சர்வசமம் அப்படி இருக்குது, மட்டு 4 அதுவும் அப்படி இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்கிற 89லேருந்து நம்ம இந்த 3 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 86ன்னு கிடைக்கும். அப்போ 86 - x அப்படி இருக்குது, சர்வசமம் மட்டு 4. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த 86 - x அப்படிங்கிறது வந்து இங்கே மட்டு 4ன்னு இருக்கா. அப்போ வந்து 4ன் மடங்கு. அப்படின்னா மடங்குன்னா 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x = 1. இதில் மட்டும் 4ன்னு இருக்கிறதுனால எக்ஸு 1 2 3 4 அதுலேயே நமக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 1 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 1 சப்ஜெக்ட் பண்ணால் x = 1 சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 86 - 1, அப்போ வந்து 85ன்னு கிடைக்கும். 85 வந்து 4வது வைப்பாரில் வருமா? வராது. இதே x = 2ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இங்கே 86 இருக்குது, -x இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு. அப்போ வந்து 84ன்னு கிடைக்கும். இந்த 84 வந்து 4ஓட மடங்கா? ஆமாம் இல்லை, 21க்கு 4 வந்து 84 கிடைக்குமா? அப்போ வந்து x = அதாவது 4வது வைப்பாரில் இது வகுப்படையும் செய்யும். அப்போ வந்து x = 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 4ன் மடங்காக இருக்குது. அப்போ வந்து குறைந்தபட்ச எக்ஸின் மதிப்பு வந்து x = 2. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ வந்து நம்ம 4வது சம் பார்க்க போகிறோம். 4வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 96 சர்வசமம் x/7 மட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 96 அப்படி இங்கே இருக்குது. இந்த x/7 அது வந்து இந்த சைடு வரும்போது, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த சைடு வந்தால் -x/7 அப்படின்னு வந்துடும். சர்வசமம் மட்டு 5 அப்படின்னு இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா 96 - x/7 அப்படிங்கிறது என்பது இங்கே வந்து மட்டு 5ன்னு இருக்கா. அப்போ வந்து 5ன் மடங்கு, அதாவது 5வது வைப்பாடில் அது வந்து வகுப்படும், 5 வைப்பாடில் வரும், அந்த மாதிரி அர்த்தமாக இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து x = 1 அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்து 1/7ன்னு கிடைக்கும். இப்போ 1/7னா இதோட ஒரு தசம எண்ணில் தான் கிடைக்கும். இதே x = 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் வந்து 2/7 அதுவும் ஒரு தசம எண்ணில் தான் கிடைக்கும். இதே இது x = 7 அப்படின்னு நமக்கு சப்ஜெக்ட் பண்ணாமல் என்ன கிடைக்கும்? 96 - இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 7 போட்டோமா. அப்போ வந்து 7 கீழே இருக்கிற 7, அப்போ வந்து 7 அடி கொடுத்தா வந்து 1 கிடைக்குமா. அப்போ வந்து 96 - 1, அப்போ 96லேருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 95ன்னு கிடைக்கும். இந்த 95 வந்து 5ன் மடங்கு தானே, 5வது வைப்பாடில் வரும் தானே. அப்போ வந்து எக்ஸோட 7 அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சதுனால எக்ஸோட குறைந்தபட்ச மதிப்பு வந்து நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த 4வது சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம 5வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x சர்வசமம் 4 மட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் இருக்கிற 5x இங்கே இருக்குது. இந்த 4 வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து இதனால் வந்து -4 ஆயிடுது. இந்த சர்வசமம் அப்படி இருக்குது, மட்டு 6 இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 5x - 4 அப்படிங்கிறது வந்து என்பது இங்கே மட்டு 6ன்னு இருக்கா, மட்டு 6ன்னு இருக்கா. அப்போ வந்து 6ன் மடங்கு. அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 சப்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 1 சப்ஜெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டாச்சு, -4. அப்போ வந்து ஓரஞ்சு 5, 5 - 4 1 தான் கிடைக்கும். அப்போ வந்து 1 வந்து 6ஓட மடங்கா? இல்லை. அப்போ வந்து இதுக்கு தப்பு. அதுக்கு வந்து x = 2ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் பண்ணிட்டோம், -4. அப்போ வந்து
ஈரஞ்சாம் 10 10 - 4 அப்போ நமக்கு வந்து 6ன்னு கிடைக்குதா. 6 வந்து 6ஓட மடங்கு தானே, அதாவது 6வது வாய்ப்பாட்டில் வகுபடும்ல. அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது தானே நமக்கு வந்து 6ஓட மடங்கு, அதாவது 6வது வாய்ப்பாட்டில் வர ஒரு நம்பர் நமக்கு வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. அப்போ வந்து இதோட குறைந்த மிகை எண் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதோட இந்த சம் அவ்வளோதான். நம்ம வந்து 2வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஆனது மட்டு 17ன் கீழ் 13உடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஆனது மட்டு 17ன் கீழ் 13உடன் ஒருங்கிசைவாக உள்ளது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸ் ஆனது, அதாவது அப்போ எக்ஸ் ஒருங்கிசைவாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சர்வசமம், அதாவது ஒருங்கிசைவுனா இந்த சர்வசமம் தான் அர்த்தம். மட்டு 17ன் கீழ், அப்போ வந்து மட்டு 17 அப்படின்னு அர்த்தம். கீழ் 13உடன் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அப்போ வந்து இதில் மீதி 13 கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம் தான் இது. அதாவது எக்ஸ் ஆனது மட்டு 17ன் கீழ் 13உடன் ஒருங்கிசைவாக உள்ளது. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸி சர்வசமம் 13 மட்டு 17, அதை வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து 7x - 3 அதோட இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருங்கிசைவு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸோடது நமக்கு தெரியும், அதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸோடது இங்கே தெரியும். இங்கே வந்து 7x அப்படின்னு தானே இருக்குது. அப்போ நம்ம கீழேயும் 7 கொண்டு வந்து பெருக்க போகிறோம். அப்போ வந்து இதை 7 வச்சு பெருக்குனா இதையும் நம்ம வந்து 7 வச்சு பெருக்கணும். அப்போ வந்து இங்கே 7x, அப்போ இங்கே 7 வச்சு நம்ம பெருக்கிறோம். அப்போ வந்து 7xன்னு வந்துடும். அதாவது ரெண்டு சைடுமே நம்ம வந்து 7 வச்சு பெருக்கி எழுதியிருக்கோம். அப்போ வந்து 7x சர்வசமம் 13 × 7 மட்டு 17 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து 7x சர்வசமம் 13 7 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 91ன்னு கிடைக்கும். 13 கீழே 91 மட்டு 17 நம்ம அப்படியே எழுதியாச்சு. இப்போ அடுத்தது வந்து 7x - 3 வச்சுதோட தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே -3 வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு ஃபர்ஸ்ட், அதாவது 7x - 3, அதாவது சர்வசமம் சமம்னாலும் நம்ம ஒரு நம்பரை ரெண்டு சைடுமே சப்ஜெக்ட் பண்ணலாம்ல. அப்போ வந்து இந்த சைடு 7x - 3 ஆயிரும். சர்வசமம் இங்கே 91 இருக்கா, 91 - 3, அதாவது ரெண்டு சைடுமே நம்ம வந்து -3 சேர்த்துருக்கோம். மட்டு 17. இப்போ வந்து இங்கே 7x - 3ன்னு கிடச்சிட்டா சர்வசமம் 91லேருந்து 3 கழிச்சா எத்தனை கிடைக்கும், 88 கிடைக்குமா. மட்டு 17. இப்போ வந்து இங்கே இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், மட்டு 17, அதாவது இதில் 88 இருக்குது, அதாவது மட்டு 17 தான். 17ஓட பெரிய நம்பர் தான் இங்கே இதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வகுப்போம். அதாவது 88 வந்து 17ஆல் வகுப்போம். அப்போ வந்து எந்த வாய்ப்பாட்டில் இருக்கும், 5 17 வந்து நமக்கு வந்து 85 கிடைக்கும். அப்போ வந்து 88லேருந்து 85 கழிச்சா நமக்கு எத்தனை கிடைக்கும், 8லேருந்து 5 போனால் 3, 8 8 கழிச்சா 0. அப்போ வந்து நமக்கு மீதி 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ வந்து மட்டுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் மீதியை தானே எழுதுவோம். அப்போ வந்து மீதி 3ன்னு கிடச்சிருக்கு. மட்டு 17. இந்த சைடு வந்து 7x - 3 இருக்குது. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 7x - 3ஓட எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து எந்த எக்ஸில் எந்த நம்ம வேல்யூவில் கிடச்சிருக்கோம், 3ல் கிடச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 7x - 3 ஆனது மட்டு 17ன் கீழ் நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, 3. 3உடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்தது வந்து இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஆன்சரே எழுதியிருக்கோம். அதாவது 7x - 3 ஆனது மட்டு 17ன் கீழ் 3உடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு எழுதிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 3வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தீர்க்க 5x சர்வசமம் 4 மட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஏற்கனவே இருக்கிற 5x இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -4 ஆயிரும். சர்வசமம் இருக்குது மட்டு 6.
இப்போ வந்து இது நம்ம வந்து எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறோம் வந்து நம்ம வேறு மெத்தடில் செஞ்சோம், அதோட மடங்கு கண்டுபிடிச்சு அப்படி செஞ்சோம். ஆனால் இதில் வந்து தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அதை இந்த மெத்தடில் தான் செய்யணும். அதாவது இப்போ வந்து இந்த சர்வசமத்தை வந்து நம்ம வந்து சமத்துக்கு கொண்டு வரணும். அதே சமயம் இந்த மட்டுவையும் போக வைக்கணும்னா இந்த 6 கூட ஏதாட்டும் ஒரு வந்து கான்ஸ்டன்ட் நம்பரை சேர்க்கணும். ஏதாவது முழு எண், ஏதாவது ஒரு முழு எண்ணை சேர்க்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 5x - 4, அதாவது இது சமமாயிட்டு மட்டும் இது கூட ஒரு ஏதாட்டும் ஒரு முழு எண், அதாவது k அப்படிங்கிற ஒரு முழு எண்ணை நம்ம இப்போ வந்து சேர்க்கோம். அப்போ வந்து இங்கே 6kன்னு வந்துடுது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து எக்ஸ் எங்கே இருக்குமா, 5x, இங்கே 6k இருக்குது. இந்த -4 வந்து இந்த சைடு போனால் +4 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ இங்கே வந்து 6k + 4 இருக்குது. இந்த எக்ஸு அதாவது 5x, அதாவது இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே போனால் வந்து வகுத்தல் 5 ஆயிரும். இப்போ வந்து x = 6k + 4/5 கிடைக்குதா. இப்போ இதில் வந்து என்னதான் சப்ஜெக்ட் கேல எந்த சப்ஜெக்ட் நம்பரை சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு முழு எண் கிடைக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து k இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், k = 1. k = 1ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், x = 6, k இருக்கிற இடத்துல 1 போட்டாச்சு, +4/5. அப்போ வந்து 1/6 ப்ளஸ் இங்கே 4 இருக்குது /5 இருக்குது. அப்போ வந்து 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 வரும். 10/5 = 2ன்னு கிடைக்குது. அதாவது ஒரு முழு எண்ணாக கிடைக்குது. அப்போ வந்து கேயோட வேல்யூ வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அதாவது கேக்கு 1ன்னு கொடுக்கும்போது வந்து நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு முழு எண்ணாக கிடச்சிருக்கு. இது இப்போ வந்து /5 தானே இங்கே கீழே இருக்குது. அப்போ வந்து இதோட ஒரு 5 கூட்டிக்கணும். இந்த 1 கூட ஒரு 5 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அடுத்தது 3வது வேல்யூ தேவைன்னா இந்த 6 கூட ஒரு 5 கூட்டினா நமக்கு 11 கிடைக்கும். இது வந்து 11 கூட ஒரு 5 கூட்டினா 16 கிடைக்கும். அந்த மாதிரி அதாவது கூட நம்ம வந்து 5 கூட்டியிருக்கோம். அதாவது இங்கே /5 இருக்கிறதுனால. இப்போ வந்து அடுத்தது k = 6, அதாவது இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம k = 6ன்னு அடுத்தது சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ x = இங்கே வந்து k இருக்கிற இடத்துல வந்து அதாவது 6, k இருக்கிற இடத்துல நம்ம 6 சப்ஜெக்ட் பண்ணுவோம், +4/5. இப்போ வந்து 6 36, 36 + 4/5. அப்போ வந்து 36ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு வந்து 40 கிடைக்குமா. அப்போ 40/5 = 8ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து k = 11ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன கிடைக்கும், x = 6, இந்த k இருக்கிற இடத்துல 11 போட்டாச்சு, +4/5. இப்போ வந்து 6 11 66 +4/5. இப்போ வந்து 66ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு வந்து 70 கிடைக்கும், 70/5. அப்போ வந்து 70 5ஆல் வகுத்தா நமக்கு வந்து 14 கிடைக்குமா. அப்போ வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ அதாவது x = என்னன்னு கிடைக்குது, 2 8 14 இந்த மாதிரி கிடச்சிட்டே போகுது. அப்போ வந்து எக்ஸோட தீர்வு வந்து x = 2 8 14 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் இதோட தீர்வு. இதோட இந்த சம் அவ்வளோதான். வந்து நம்ம 4வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தீர்க்க 3x - 2 சர்வசமம் 0 மட்டு 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தீர்க்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மெத்தடில் தான் செய்யணும். அதாவது 3x - 2 இங்கே இருக்குது, இங்கே 0 தான் இருக்குது. அப்போ வந்து இதை விட்டுறணும். இந்த சர்வசமத்தை வந்து நம்ம சமம்னு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மட்டுவை எடுத்துகிட்டு இந்த 11 வெளியே கொண்டு வரணும்னா இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அதாவது ஒரு முழு எண் சேர்க்கணும். அதாவது k அப்படிங்கிற ஒரு முழு எண்ணை நம்ம வந்து சேர்ப்போம். இப்போ என்ன கிடைக்கும், சர்வசமம் சமமாயிரும் 11k. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ வந்து 3x இங்கே இருக்குது, 11k இங்கே இருக்கிற -2 வந்து இந்த சைடு போனால் +2 ஆயிரும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ வந்து இங்கே 11k + 2 இருக்குது. இங்கே வந்து 3 வந்து இதோட பெருக்கல்ல இருக்கா, இந்த சைடு போனால் வகுத்தல் 3 ஆயிரும். அப்போ வந்து இதில் கேயோட எந்த வேல்யூக்கு வந்து ஒரு முழு எண் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்குன்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து k = 1 அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம்னா 11 +2/3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 13/3 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் வகுத்தா நமக்கு வந்து ஒரு முழு எண் கிடைக்குமா, ஒரு தசம எண் தானே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதனால நம்ம வந்து ரெண்டாவது k = 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. இந்த கே இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு, ப்ளஸ் 2/3. அப்போ வந்து 11க்கு 2 22 ப்ளஸ் 2/3. அப்போ வந்து 22 2 24/3. 8 3 24. அப்போ வந்து 1 3 3 8 3 24. அப்போ வந்து 8, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 நமக்கு வந்து ஒரு முழு எண் கிடச்சிருக்கா. அப்போ வந்து கே ஈக்குவல் டு 2. இப்போ வந்து இதில் பை 3ன்னு போட்டிருக்கா. அப்போ வந்து இந்த 2 கூட 3 கூட்டினா 5 கிடைக்குமா. அதாவது அந்த 3 அந்த டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். அதாவது 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11. இந்த லைனில் தான் வந்து கேயோட வேல்யூ போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கே ஈக்குவல் டு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணி நம்ம எக்ஸோட முழு எண் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கே ஈக்குவல் டு 5 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. இந்த கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து 2வது 5 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2/3. அப்போ 11க்கு 5 55 ப்ளஸ் 2/3. அப்போ வந்து நமக்கு 57/3 கிடைக்கும். இதை நம்ம வகுத்தா நமக்கு வந்து 19க்கு 3 57 கிடைக்கும். அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19ன்னு கிடச்சிச்சு. அடுத்தது வந்து கே இஸ் ஈக்குவல் டு 3வது வேல்யூ என்னது 8. அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. இந்த கே, அதாவது இந்த கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த 8 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2/3. அப்போ வந்து 11க்கு 8 88 வருமா, ப்ளஸ் 2/3. அப்போ வந்து 88 கூட 2 கூட்டினா நமக்கு வந்து 90 கிடைக்குமா. அப்போ 90/3. அப்போ வந்து 1 3 3 3 9 அந்த 0வா. அப்போ வந்து 30 கிடைக்குமா. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30ன்னு கிடைக்கும். அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ தானே நமக்கு தேவை, தீர்வு தானே தேவை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருக்கு. 8, 2வது 19 கிடச்சிருக்கு, அடுத்தது 30 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸோட தீர்வு ஆகும் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 5வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, முற்பகல் 7 மணின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 100 மணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்கும், 24 மணி நேரம் இருக்கா. அப்போ வந்து இந்த 100க்கு வந்து நம்ம வந்து மட்டும் எடுக்க போகிறோம். எதை வச்சுன்னா 24 வச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏற்கனவே வந்து முற்பகல் 7 மணி அப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த 100க்கு வந்து 24 வச்சு நம்ம மட்டும் எடுக்கணும். அப்போ வந்து 100 வந்து 24 வச்சு வகுப்போம். அப்போ என்ன கிடைக்கும், 4 24 வந்து 96 கிடைக்குமா. அப்போ வந்து 100லேருந்து 96 கழிச்சா நமக்கு வந்து மிச்சம் 4 கிடைக்குமா. அப்போ வந்து மிச்சம் எத்தனை இருக்குது, 4 மணி. அதாவது மீதியை தான் நம்ம மட்டுக்கு முன்னாடி எழுதுவோம். அப்போ வந்து 4 மணி அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை 2 கூட்டினா என்ன கிடைக்கும், முற்பகல் அப்படி இருக்குது. இங்கே வந்து 7 மணி, 7 4 கூட்டினா 11 ஆகுமா. அப்போ வந்து 11 மணி. அப்போ வந்து ஆன்சரை நம்ம வந்து எப்படி எடுத்து எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம். நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, முற்பகல் 11 மணி. அதை எழுதிக்கிறோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 6வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பிற்பகல் 11 மணினா என்னது, ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் இருக்கும். அதில் வந்து 1 to 12 இது வந்து முற்பகல், 12 to 24 வந்து பிற்பகல். இதில் வந்து சாதாரணமாக டைம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அப்போ வந்து 24 மட்டும் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இதையும் நம்ம 24 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணோம். அதாவது பிற்பகல் 11 மணி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ முற்பகலில் 1 to 12 இருக்கும்ல. அப்போ வந்து 12
ப்ளஸ் பிற்பகல், அதாவது இந்த 12க்கு 24க்கு இடையில இருக்கிற 11 தானே இது. அப்போ வந்து இதில் 11 நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்ம வந்து 23 கிடைக்குமா. அதாவது இதை வந்து நம்ம 24 மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற்பகல் 11 மணியை வந்து நம்ம 24 மணி நேரம் கணக்கில் வரும்போது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 23 கிடச்சிருக்கு. பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்புனா 23லேருந்து இந்த 15 மணி நேரமாக அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். அதாவது மட்டு, அதாவது இது 24 மணி நேரம் அந்த கணக்கில் தான் நம்ம செய்கிறோம். அதனால இதில் 24ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்குமா. 23லேருந்து 15 கழிச்சா மட்டு 24. இப்போ வந்து 8 வந்து 24ஓட சின்ன நம்பர் தானே. அப்போ வந்து இதை வந்து நம்ம மட்டு எடுக்க தேவையில்லை. அப்போ நமக்கு கிடைச்ச மீதி வந்து 8. இப்போ வந்து 8 வந்து 1 to 12 தானே வருது. அப்போ வந்து 1 to 12 வந்து முற்பகல் தானே. அப்போ வந்து இது முற்பகல். அப்போ வந்து பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்னன்னா 8 மணி முற்பகல் எல்லாம் கிடைக்கும். இதோட இந்த ஆன்சர். இப்போ வந்து நம்ம 7வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது கிழமை கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து திங்கள் செவ்வாய், அதாவது வாரத்தோட 7 நாட்களையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து 1 2 3 அப்படின்னு வரிசைக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோமா. அப்போ 2ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 45 நாளுக்கு பிறகு, அப்போ வந்து 2 + 45 போட்டுக்கிறோம். மட்டு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 நாள் தானே. அப்போ வந்து மட்டு 7, அதனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2யும் 45யும் கூட்டினா நமக்கு வந்து 47ன்னு கிடைக்குமா. மட்டு 7. இப்போ வந்து 47 வந்து 7ஆம் வைப்பாடில் வந்து நம்ம வகுக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 6 42ன்னு கிடைக்குமா. அப்போ வந்து 47லேருந்து 42 கழிச்சா நமக்கு வந்து மிச்சம் 5 கிடைக்குமா. அப்போ வந்து 5 மட்டு 7 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ வந்து 5, அதாவது இது வந்து 7ஓட சிறுசாக தானே இருக்குது. அப்போ வந்து 5 தானே நம்மளோட ஆன்சர். அப்போ வந்து நமக்கு 5ன்னு ஆன்சர் கிடைச்சிட்டா. இதில் வந்து என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து வெள்ளிக்கிழமையில் வருவார் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இதோட இந்த சம் அவ்வளோதான்.